Morning, dear students. Today we are going to discuss some of the important concepts on electrical and electronics. The introduction part, what we are going to discuss is the definition of an atoms, electrons, current, voltage, resistance, conductance, power and energy. So do you know any matters is made up of atoms, right? What is an atom? The atom is a fundamental or basic particles present in any material. If you take any material, whether it is a conductor or insulator or semiconductor, it is made up of molecules, minute particles called molecules. What is the molecules? Molecules, it is made up of more minute particles called an atom. Millions of atoms combine together to produce any material. Okay, ஒரு கண்டக்டராக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு இன்சுலேட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல், எனி மெட்டீரியல் வந்து அது வந்து ஆட்டத்தால் பிணைக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? இப்போ நம்ம ஆட்டத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி ஸ்டடிட் இன் ஃபிசிக்ஸ். Structure of an atom, what is the constituents of atom நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ஆட்டத்தில் என்ன மெயினாக இருக்குது? the nucleus, the central part, ரைட்? இங்கே இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற சென்ட்ரல் பார்ட். அந்த சென்ட்ரல் பார்ட் நியூக்ளியஸ், அது உள்ள என்னென்ன இருக்கும்? நியூட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ். ஸோ ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், நியூட்ரான்ஸ் வந்து சார்ஜ் கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரைட்டா? அந்த சென்ட்ரல் பார்ட்டை சுற்றி ஒரு ஆர்பிட் இருக்கு இல்லையா, எலிப்டிக்கல் ஆர்பிட். அந்த ஆர்பிட்டில் சுற்றி வர எலக்ட்ரான்ஸ், இட் இஸ் அ ரிவால்விங் எலக்ட்ரான்ஸ். ரைட்? அந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அதோட நம்ம எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டி, அதுதான் வந்து தி மெயின் பார்ட்டிகல் விச் ப்ரொடியூஸ் ஆர் விச் கான்ஸ்டியூட் தி கரண்ட் இன் எனி சர்க்யூட். ரைட்? அதுதான் கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட். ரைட்? இப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ், அதோட மாஸ் பார்த்தீங்கன்னா 9.107 × 10⁻28. அது வந்து நெகட்டிவ் சார்ஜ். அதோட சார்ஜ் வேல்யூ ஒரு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1.67 × 10⁻19 கூலும். அதுதான் வந்து ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ். ரைட்? 1 கூலும் அப்படிங்கிற டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க பாரு. 1 கூலும், 1 கூலும்ங்கிறது என்னன்னா 9.107 × 10⁻28 into 1 charge of an electron, where Q is charge of an electron. ஓகே, அந்த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸ் டோட்டல் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? அதோட மாஸ் இன்ட்டு இப்போ ஒரு 100 எலக்ட்ரான்ஸ் அப்படி இருக்குது, அது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இன்ட்டு இந்த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான்ஸ் இன்ட்டு த வெயிட் ஆஃப் எலக்ட்ரான் which gives the 1 coulomb. Right? Normal atom, the negative charge on the nucleus is exactly equal to total negative charge of an electron revolving around it. What is the meaning of this point is, இந்த நடுவில் இருக்கிற ப்ரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், அதோட சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜும் இந்த ரிவால்விங் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதோட டோட்டல் நெகட்டிவ் சார்ஜும் ரெண்டும் சமமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆட்டத்தை, இண்டிவிஜுவல் ஆட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா the total positive charge produced by the protons and total negative charge produced by the electrons are equal. So இந்த நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கிறதுனால the atom is neutral. atom, the charge of an any atom is neutral. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ரைட்? நெக்ஸ்ட், the 3 important electrical quantities are current, voltage and resistance. What is current? Already படிச்சிருப்பீங்க. What is the current? The definition of the current, the flow of electron in any conductor is called current. இப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம் இல்லையா ஒரு ஆட்டத்தில், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த as long as it revolving around the orbit, it does not produce the current. அது வந்து அந்த ஆர்பிட்டை சுற்றிட்டு இருக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. ஒன்லி அந்த எலக்ட்ரான் சுற்றி தான் வந்துகிட்டு இருக்கும். பட் when there is a chance to come out from the electrons, ஏதோ ஒரு ரீசனால வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஆர்பிட்டை விட்டு வெளியில் வந்ததுன்னு வச்சுங்களேன், இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங். எலக்ட்ரான் ஸ்டார்ட்ஸ் மூவிங். அப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகிறப்போ தான் யூ வில் கெட் தி கரண்ட். அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுனாவே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அது
அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறதுனால யூ வில் கெட் தி கரண்ட், ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பாருங்கள், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, ரைட். மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால எலக்ட்ரான் ஃப்ளோங்கிற ஆரோ காட்டிவிட்டுறாங்க. அதுக்கு நார்மலி தி எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், அதனால வந்து இந்த கரண்ட் ப்ரொடியூஸ்டு, இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறது தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா. அப்போ அந்த கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் டு தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் இப்படி ஃப்ளோ ஆகுது, கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது, ரைட். அது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது இந்த படத்தில் நம்ம காட்டியிருக்கிறோம். இப்போ நார்மலாக இந்த கரண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெப்ரசென்டட் பை லெட்டர் ஐ, கேபிட்டல் லெட்டர் ஐ. ஓகே, அதோட யூனிட் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்போம், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். the unit of the current is ampere. ஓகே, இந்த கரண்ட்டை பாருங்க, கரண்ட் I is equal to charge by time. அதாவது என்னன்னா, இந்த சார்ஜ் ப்ரொடியூஸ்ட் பை த எலக்ட்ரான்ஸ் இன் 1 செகண்ட். ஒரு செகண்ட்ல எவ்வளோ சார்ஜ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ, சார்ஜுங்கிறது என்ன, அந்த எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற நெகட்டிவ் சார்ஜ், எவ்வளோ சார்ஜ் டோட்டல் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அது எவ்வளோ வந்து மூவ் ஆகுது, ஒரு செகண்டுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் டெஃபினேஷன் ஆஃப் தி கரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம். இந்த சார்ஜ் நம்ம என்ன சொல்லுவோம், முன்னே பார்த்தோம் இல்லையா, Q. இந்த டைம் என்ன சொல்லுவோம், T. ஸோ I இஸ் ஈக்குவல் டு Q பை T. அப்போ என்ன அர்த்தம், கரண்ட்டுங்கிறது இட்ஸ் அ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ நிறைய எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜ் மூவ் ஆகும். இப்போ நிறைய சார்ஜ் ஒரு செகண்ட் மூவ் ஆகுதுன்னா நிறைய கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். லெஸ் நம்பர் ஆஃப் சார்ஜ், தட் இஸ் லெஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னா அப்போ லெஸ் நம்பர் கரண்ட் ப்ரொடியூஸ்டு பை தி எலக்ட்ரான் இஸ் லெஸ். ஸோ அதனால தான் I வந்து சார்ஜை பொறுத்து இருக்குது. ஸோ எவ்வளோ சார்ஜ் எதை பொறுத்து இருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ சார்ஜ் பை டைம், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுங்கிறது தான் இந்த இடத்துல டெஃபினேஷனாக கொடுக்குறோம். ஓகே, 1 ஆம்பியருங்கிறது அப்படின்னா, 1 ஆம்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் கேன் பி டிஃபைன்ட் as 1 கூலும் ஆஃப் சார்ஜ் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன் 1 செகண்ட். இந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு கூலும் எடுத்துக்குப்போம். அந்த ஒரு கூலும் வந்து ஒரு செகண்டில் மூவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அதில் ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட் தான் 1 ஆம்பியர். ஓகே, ஒரு டோட்டல் சார்ஜ் ஒரு 100 எலக்ட்ரானோ இல்லை 200 எலக்ட்ரானோ ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சார்ஜோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கூலும். அந்த 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஆஃப் an electron is moved from one point to the other within 1 second. ஒரு செகண்டில் நமக்கு ஒரு கூலும் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னா அப்போ அந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட் வந்து 1 ஆம்பியர். அதுதான் இந்த டெஃபினேஷன் ஆஃப் தி ஆம்பியர், ரைட். இப்படிதான் கரண்டை பற்றி பார்த்தோம். நவ் வில் கோ டு வோல்டேஜ். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இட் இஸ் அ ப்ரெஷர் விச் ப்ரொடியூஸ் தி கரண்ட். கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பனன்ட், ரைட். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டெஃபினேஷன் பாருங்க, தி டிஃபரன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் இஸ் கால்டு வோல்டேஜ் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இது வந்து ஒரு கண்டக்டராக எடுத்துப்போம். அந்த கண்டக்டரில் இது ஒரு பாயிண்ட்டு, மேலே இருக்கிறது ஒரு பாயிண்ட், கீழே இருக்கிறது ஒரு பாயிண்ட். மேலே வந்து ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குது, கீழே நெகட்டிவ் பொட்டன்ஷியல் சொல்கிறாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இதனால் வந்து இந்த இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ த டிஃபரன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இஸ் கால்ட் வோல்டேஜ்னு சொல்லலாம், அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த 2 படத்தில் காட்டியிருக்கிறாங்க, டைரக்ட் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட்டுங்கிறது என்ன, ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுறது தான். இந்த வோல்டேஜால் இந்த டைரக்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற வோல்டேஜ் சோர்ஸ், இது வந்து சோர்ஸ்னு சொல்லுவோம். பேட்ரி ஃபார் எக்ஸாம்பிள், டிசினா டிசி ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே பேட்ரி. ஓகே, இந்த ஏசி இது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனூசாய்டல் சிம்பிள் போட்டிருக்கிறாங்க பாருங்க, ஏன்னா இட் இஸ் ஆல்டர்னேட்டிங். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைரக்ஷன்லையும் ஃப்ளோ ஆகும் கரண்ட். ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரப்போ ஒரு டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் கரண்ட், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரப்போ அந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் கரண்ட். ஓகே, there are 2 types of voltages. ரெண்டு டிசி வோல்டேஜ் அண்ட் ஏசி வோல்டேஜ். டிசி வோல்டேஜ் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பேட்ரி.
இப்போ பேட்டரிலாம் வந்து டிசி வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஏசி வோல்டேஜ் நார்மலாக வந்து இந்த இது நம்ம வீட்டுக்கெலாம் வருது இல்லைங்களா, வீட்டுக்கு வர்ற வோல்டேஜஸ் எல்லாமே வந்து ஏசி வோல்டேஜஸ், ரைட். அப்ளைன்ஸஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து ஏசி வோல்டேஜ். இப்போ நம்ம நெய்வேலி, கல்பாக்கம் அங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு அங்கேருந்து வருது இல்லையா, அந்த வோல்டேஜஸ் எல்லாமே ஏசி வோல்டேஜ். ஓகே, ஸோ 2 டைப் ஆஃப் வோல்டேஜ் இப்போ ஒரு இந்த உங்களுக்கு அனிமேஷனில் காட்டியிருக்கிறோம். ஓகே, இது வந்து நம்ம டிசி வோல்டேஜ் சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏசி வோல்டேஜ் சில இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதுதான் இப்போ டிசி வோல்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இது நம்ம செல்ஃபோனில் நம்ம ரிமோட் கண்ட்ரோலெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் வந்து டிசி வோல்டேஜ். இப்போ எலக்ட்ரானிக் காம்பனண்ட், எலக்ட்ரானிக் டிவைஸஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறது டிசி வோல்டேஜஸ் தான். ஆனால் ஏசி வோல்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் வீட்டில் இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அப்புறம் ஹீட்டர், இதெல்லாம் ஒர்க் பண்ணுறது ஏசி வோல்டேஜ். அதுக்காக இந்த இடத்துல காட்டுறோம். ஓகே, ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். The voltage is represented by the letter V. இந்த வோல்டேஜஸ் நம்ம whether it is AC voltage or DC voltage நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V, கேப்ஸ் லெட்டர் V. சில நேரத்தில் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க, நார்மலி ரெப்ரசென்டட் வித் லெட்டர் V. கரண்ட்டுக்கு எப்படி ஐயோ அதே போல் வோல்டேஜ் V. The unit of current, அதோட யூனிட் ஆஃப் வோல்டேஜ் என்ன? வோல்ட்ஸ். ஓகே, வோல்ட், ரைட். ஒரு 5 வோல்ட்டு, 10 வோல்ட்டு, 230 வோல்ட்டு, 440 வோல்ட்டு அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுதான் யூனிட், அதோட அளவு. இப்போ ஒரு வோல்ட்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினிஷன். 1 வோல்ட் இஸ் defined as potential difference across resistance of 1 ohm carrying a current of 1 ampere. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஒரு 1 ஆம்பியர் கரண்ட், ஒரு 1 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக 1 ஆம்பியர் கரண்ட் போகிறப்ப அதில் 2 பாயிண்ட் இருக்குல்ல, அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில கிடைக்கிற வோல்டேஜ் தான் வந்து 1 வோல்ட். ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்ப அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 1 ஆம்பியர் இருக்கும்போது பட்சத்தில் அந்த பொட்டன்ஷியல் 2 பாயிண்ட்டுக்கும் இடையிலே கிடைக்கிற வோல்டேஜஸ் தான் 1 வோல்ட், ரைட். இதுதான் about the definition of the voltage, right. Resistance, another important quantity in electrical concern is resistance. Already நம்ம நீங்க பார்த்துருக்கலாம். What is resistance? அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம்? லெட்டர் R, ரைட். அதோட டெஃபினேஷன் பாருங்க. The opposition offered by a substance to the flow of current is called resistance. ஒரு நம்ம கரண்ட் அனுப்புறப்ப ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம அந்த கரண்ட்டை அப்போஸ் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். அது எது அப்போஸ் பண்ணுதோ அந்த கரண்ட்டை அப்போஸ் பண்ணுற அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம உடம்பு கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். நம்ம கரண்ட் நம்ம அப்ளை பண்ணால் சர்டன் பர்சன்டேஜ் வந்து இந்த கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். அதனால் வந்து அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஒரு வுட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கரண்ட் வந்து ஃபுல்லாக நிறைய அப்போஸ் பண்ணும், அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். எனி மெட்டீரியல் இட் பொசஸ் சர்டன் ரெசிஸ்டன்ஸ். அது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் அந்த மெட்டீரியல் இருக்கோ அதுக்கு தகுந்த போல் இட் அப்போசஸ் தி கரண்ட். ஓகே, ஒரு ஃபிசிக்கல் நம்ம லேபில் யூஸ் பண்ணுற ரெசிஸ்டன்ஸை காட்டியிருக்கிறாங்க. திஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் அப்போஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். அப்போ இந்த மெட்டீரியலுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் ஆர். இப்போ இதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வேல்யூன்னு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது வந்து மேபி ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு 1K 2K 3K அப்படி இருக்கலாம். த யூனிட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ், அதை நம்ம யூனிட் என்ன? ஓம்ஸ். அது சிம்பிள் வந்து இப்படி சொல்லுவோம், ரைட். சிம்பிள் வந்து ஓம்ஸ், ரைட். ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் அப்போஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இட்ஸ் யூனிட் இஸ் ஓம் அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டட் வித் த லெட்டர் ஆர். அவ்வளோதான், ரைட்டா. இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எதை பொறுத்து இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஒரு மெட்டீரியல் எதை பொறுத்து இருக்கு, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are 4 parameters which determines the resistance of any material. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அதை நம்ம சொல்லலாம் ஆர் ஆஃப் எனி. ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டோம், ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கு பாருங்க, எதை பொறுத்து இருக்கு பாருங்க. 4 பேராமீட்டர். இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் லென்த். அது எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கு டைரெக்டாக ப்ரொபோர்ஷனாக இருக்கும். லென்த்து 1 மீட்டர் இருக்குன்னா ஒரு வேல்யூ இருக்கும், 2 மீட்டர் இருக்குன்னா அது வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். 3 மீட்டர் இருக்குது அப்படின்னா ஒயர் லென்த் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும்.
ரெண்டாவது பாயிண்ட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன். ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அதோட டயாமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த டயாமீட்டர் வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஒரு ஒயரோட டயாமீட்டர் எப்படி இது எப்படி இருக்கும், அதோட கிராஸ் செக்ஷன் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அந்த சர்க்கிளோட அந்த கட் பண்ணிங்கன்னா, ஒயரை கட் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்கும் இல்லையா, அந்த அதோட ஏரியா, அந்த ஒயரோட ஏரியா, தட் மீன்ஸ் திக்னஸ். ஒயர் திக்னஸ் வந்து அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையும். அதான் சொல்கிறேன், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். திக்னஸ் அதிகமாகச்சுன்னு வச்சுங்களேன், அதோட அந்த கிராஸ் செக்ஷனோட ஏரியா அதிகமாகும். ஏரியா புரியுதா, அந்த ஏரியா அதிகமாகச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையும். இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன். டிபெண்ட்ஸ் அப்பான் த மெட்டீரியல். அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல், வெதர் இட் இஸ் அலுமினியமா, காப்பரா, இல்லை வந்து சில்வரா, கோல்டா, இல்லை அயனா, அந்த மெட்டீரியலை பொறுத்தளவு அது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை பொறுத்தளவு அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறும். டிபெண்ட்ஸ் அதோட வேல்யூ. தென் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் டெம்பரேச்சர். எந்த டெம்பரேச்சரில் அந்த மெட்டீரியல் இருக்குது. டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர் ஒரு வேல்யூ இருக்கும். கோல்டாக இருந்ததுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு வச்சுங்க, அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மி, வேல்யூ ஒரு மாதிரியாக இருக்கும். ஹாட்டாக இருக்குன்னு வச்சுங்க, அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அது டெம்பரேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் அதை பொறுத்து இருக்கு. இப்போ ஸோ ஆர் எப்படி சொல்கிறாங்க, ஆர் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ. எல்ங்கிறது என்ன, லென்த் ஆஃப் த கண்டக்டர், ஏங்கிறது ஏரியா ஆஃப் தி கண்டக்டர். ஆர் ஈக்குவல் டு எல், அதாவது ரோ எல் பை ஏ. இந்த இடத்துல ரோ மிஸ்ஸிங், ரோ இந்த இடத்துல ரோ எல் பை ஏ. ஸோ இந்த லெட்டருக்கு பேர் தான் ரோ. ஓகே, ரோ இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபார் த மெட்டீரியல் கால் ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல். இதுதான் வந்து இந்த மூணாவது பாயிண்ட். டிபெண்ட்ஸ் அப்பான் த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி அதை பொறுத்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்செப்ட் நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ rho L by A. So where rho is a constant for the material called resistivity of the material. Okay. Conductance. What is the conductance? Conductance வந்து ஒன்றும் இல்லை. Conductance வந்து இந்த ரெசிஸ்டன்ஸோட ஆப்போசிட், அவ்வளோதான். Conductance is a reciprocal of the resistance. Resistance வேல்யூக்கு ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் இருக்கும். Okay. Conductance is represented by letter G. கேபிட்டல் லெட்டர் ஜியை சொல்லுவாங்க கண்டக்டன்ஸ். த யூனிட் ஆஃப் த கண்டக்டன்ஸ் வந்து மோ. எப்படி ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம்ஸ்னு சொல்கிறோமோ, அதே போல் தி யூனிட் ஆஃப் தி கண்டக்டன்ஸ் இஸ் மோ, எம்ஹெச்ஓ, மோ. பாருங்கள், ஜி ஈக்குவல் டு 1/r. ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல், அதோட ரெசிப்ரோக்கல் தான் கண்டக்டன்ஸ். ஸோ அப்போ ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி முதல்ல, ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இப்போ ஜி ஈக்குவல் டு ஏ பை ரோயல். இதுதான் இந்த இடத்துல அந்த புரியுதா, ஏ பை ரோயல். இப்போ இங்கே பாருங்க, ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த 1, இந்த இடத்துல ஏ அப்படியே இருக்கு. இந்த 1/ρ என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா. இதுக்கு பேர் என்னன்னா கண்டக்டிவிட்டி. இந்த 1/ρவை சிக்மாவாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்போ அது ரீப்ளேஸ் பண்ணுறப்ப அந்த 1/ρவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா இங்கே என்ன செய்கிறோம், ஜி இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு ஏ பை எல். ஏ பை எல். இந்த வாட் இஸ் சிக்மா இஸ் அ கண்டக்டிவிட்டி ஆஃப் தி மெட்டீரியல். ஏங்கிறது என்ன, ஏரியா ஆஃப் தி கண்டக்டர். எல்லுங்கிறது என்ன, லென்த் ஆஃப் த கண்டக்டர். ஸோ இப்போ கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். கண்டக்டன்ஸ் இஸ் நத்திங் பட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ். ஒரு மெட்டீரியலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு மெட்டீரியலில் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட், பவர். another important electrical parameter or quantity is power. What is power? Power is rate of doing work. Okay. Power is represented by the letter P. Power நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P. The unit of power is watt or joules per second. Okay. So power is nothing but product of voltage and current. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா, வோல்டேஜை பார்த்துட்டீங்க, கரண்ட்டை பார்த்துட்டு, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் பவர். ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம பவர் தேவை.
ஓகே, பவர் தேவை. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவர் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அந்த சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் போகுது, எவ்வளோ வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணுறோம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு கிடைக்கிறது தான் பவர், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதை நம்ம அதோட யூனிட் என்ன, வாட். ஸோ இங்கே பாருங்கள், P இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I. பக்கத்தில் யூனிட்ஸ், அதோட யூனிட் நம்ம வோல்டேஜுக்கு எப்படி வோல்ட்டு, கரண்ட்டுக்கு எப்படி ஆம்பியர் சொன்னோமோ அதே போல் பவருக்கு வந்து V இன்ட்டு I, தட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இந்த யூனிட் பக்கத்திலே போட்டிருக்கோம் வாட்ஸ். ஓகே, இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா வந்து பவர் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P ஈக்குவல் டு இந்த V இருக்கு இல்லையா, வாட் இஸ் V அக்கார்டிங் டு ஓம்ஸ்லாம், வாட் இஸ் V ஈக்குவல் டு என்ன, I இன்ட்டு R. அதுக்கு பதில் I இன்ட்டு R. இந்த ஐயை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இதை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஐயையும் இந்த ஐயை மல்டிப்ளை பண்ணால் I ஸ்கொயர். ஸோ I ஸ்கொயர் R. இந்த R இங்கே வந்துடுச்சு இல்லையா, இது ஒரு ஃபார்முலா. ஸோ பவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா V இன்ட்டு I, ரெண்டாவது ஃபார்முலா I ஸ்கொயர் R. ஸோ மூணாவது ஃபார்முலா பாருங்கள், 1 2, தேர்ட் ஃபார்முலா பாருங்கள். ஸோ P இஸ் ஈக்குவல் டு அந்த V அப்படியே வச்சுங்க, ஐயை வந்து அப்படி நம்ம எப்படி எல்லாம் அக்கார்டிங் டு ஓம்ஸ்லாம் V பை R. ஸோ V பை R போட்டுட்டு நீ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுங்க, V ஸ்கொயர் பை R watts. So there are 3 formulas are used in calculations. First, P is equal to V into I. ரெண்டாவது P is equal to I square R. Third, P is equal to V square by R. புரியுதா? ஸோ இந்த பவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். The unit of the power can be expressed in kilowatts. இப்போ நார்மலாக வாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நார்மலாக வந்து இந்த ப்ராக்டிக்கலாக வந்து கிலோவாட்டில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. கிலோவாட்டுங்கிறது தெரியும் இல்லையா, ஒரு கிலோவாட்டுங்கிறது 1000 வாட், தட்ஸ் ஆல். ஒரு கிலோவாட்டுங்கிறது 1000 வாட்ஸ். ரைட். தென் கம்மிங் டு எனர்ஜி. பவர் பார்த்தோம், தென் எனர்ஜி. எனர்ஜி இஸ் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். அதை எப்படி சொல்கிறோம், எனர்ஜி இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் பவர் இன்ட்டு டைம். ஆல்ரெடி நம்ம பவரை பற்றி பார்த்தோம். ஸோ அது கூட நம்ம டைமை மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் தி எனர்ஜி. ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம். நார்மலி இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து இது வச்சு மெயின் போர்டு வச்சுருப்பாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ரீடிங் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ரீடிங்கில் காட்டுறது என்ன, எனர்ஜி தான் காட்டும். அதாவது என்னென்னா பவர், எவ்வளோ பவர் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் அதே பவரை எவ்வளோ நேரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ பவரையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் எனர்ஜி. அந்த எனர்ஜியை தான் என்ன செய்வாங்க அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் 2 யூனிட்னு கணக்கெடுத்து நமக்கு வந்து என்ன செய்வாங்க, ஒரு யூனிட் இவ்வளோ காசு அப்படின்னு கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியில் பில்லுலாம் கொடுக்குறாங்க. ஸோ நார்மலி எனர்ஜிங்கிறது என்ன, இஸ் அ கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். அதாவது என்னென்னா எவ்வளோ பவர் நம்ம கன்சியூம் பண்ணுறோம், எவ்வளோ நேரத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நேரத்தை, டைம் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஒரு டைமை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா பவர் கூட நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஸோ இங்கே பாருங்கள், பிங்கிறது பவர், இங்கே டைமுங்கிறது டி. ஸோ P equal to energy E is equal to P into T. Or இந்த P நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, நம்ம பவர் என்ன டெஃபினிஷன்ஸ் V into I ன்னு பார்த்தோம். ஸோ V into I போட்டிங்கன்னா VIT, அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஆர் இன்னொரு ஃபார்முலா சொல்லலாம், நமக்கு ஆல்ரெடி நம்ம பவர் பார்த்துருக்கீங்க, I ஸ்கொயர் ஆர் கூட டிஎம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அனதர் ஃபார்முலா. இன்னொரு நம்ம பவர் ஆல்ரெடி நம்ம 3 பவருக்கு பார்த்தோம், அதே போல் இங்கே எனர்ஜிக்கு 3 ஃபார்முலா. இன்னும் பவருக்கு என்ன பார்த்துருக்கோம், V ஸ்கொயர் பை ஆர், அது தேர்ட் ஃபார்முலா பார்த்தோம். இன்ட்டு டி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் தி தேர்ட் ஃபார்முலா. ரைட். தேர் ஆர் 3 எனர்ஜி ஃபார்முலா. த யூனிட் ஃபார் எனர்ஜி இஸ் வாட் செகண்ட். ஏன் வாட் செகண்டு, யூனிட்டோட பவர் வந்து என்ன வாட், டைமோட யூனிட் என்ன செகண்ட். ஸோ வாட் செகண்ட். ஓகே, வாட் செகண்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட். வாட் செகண்டுங்கிறது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எனர்ஜி. The highest another unit பாருங்க, the power can also, the energy can also be expressed in kilowatt hour. Energy can also expressed in kilowatt. வாட்டுக்கு பதில் கிலோவாட், செகண்டுக்கு பதில் ஹவர். ஸோ கிலோவாட் ஹவர். ரைட். ஸோ these are the important topics we have discussed today. And இதை வந்து நீங்கள் தியரி தான், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ். ஸோ என்ன டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம், வாட் இஸ் அன் ஆட்டம், ஆட்டத்தில் இருக்கிற கான்ஸ்டியூன்ட்ஸ் பார்த்தோம். தென் கம்மிங் டு தி எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ், கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், லா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். தென் தி பவர் அண்ட் எனர்ஜி. ஸோ இது என்ன செய்றீங்க, நோட்டில் எழுதி
டெஃபினேஷன்ஸ் படிச்சிங்க. ஏன்னா பிகாஸ் அடுத்த கிளாஸஸில் நம்ம ப்ராப்ளம் போடுறப்ப இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.